அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு கற்பிக்க போவது பயத்தில் இருந்து எப்படி விடுதலை. பயத்தில் இருந்து விடுதலை. இந்த பயம் என்ன சொன்னால், அது நம்ம காலில் கட்டப்பட்ட ஒரு சங்கிலியை போடுறது. அது நம்முடைய விசுவாசத்தை உடைச்சிடும். இந்த பயத்தினால மன பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 1:7 மிக அழகாக சொல்லும். 2 தீமோத்தேயு 1:7. கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். ஆமென். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடு கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். ஆமென். வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடு கொண்ட உள்ளத்தை நமக்கு வழங்கியுள்ளார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம ஏன் பயப்படணும்? சங்கீதம் அழகாக சொல்லுகிறது, வேதம் அழகாக சொல்லுகிறது, நான் யாருக்கு பயப்பட மாட்டேன். எனக்கு உதவிடும் என் ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? நான் ஏன் பயப்படணும்? அப்போ இந்த பயம் என்பது தேவன் இடத்தில் இருந்து வராது. கடவுள் பயத்தை கொடுக்கிறதே கிடையாது. அதனால் தொடக்க நூல் 3:10 வாசிக்கிறோம். ஆமென். உன் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளித்து கொண்டேன் என்றான் மனிதன். ஆமென். இந்த பயம் அவனுக்கு எப்போ வந்துச்சு? அவன் பாவம் செய்யும் பொழுது பயம் வந்துச்சு. முதல் அவன் பாவம் செய்யும் பொழுது அவன் பயந்தான். அந்த பயம் அப்படியே இருந்து ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்தாலும் பயம் பயம் பயம். ஆனால் தேவனிடத்திலிருந்து அந்த பயம் வரவில்லை. அதனால தான் இந்த பயம் என்பது இரண்டாவது காரியம் சாத்தானுடைய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. சாத்தானுடைய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அதை தான் வேதத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர் 2:15. ஆமென். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். ஆமென். ஆண்டவர் இந்த சாவு பற்றிய பயத்தினால் இருக்கிறவர்கள், அந்த அடிமைகளாக இருந்தவர்களை விடுவித்தார். ஆனால் பசாஸ் என்ன பண்ணுவான்? அந்த பயத்தை நமக்கு கொடுத்து அவனுக்கு அடிமையாக்கி கொள்வான். இந்த பயத்தை நமக்கு காட்டி, ஆனால் ஆண்டவர் இந்த பயத்திலிருந்து நம்ம விடுவிச்சார், விடுவித்து விட்டார். அப்போ அந்த பயத்திலிருந்து நம்மளை விடுதலை செய்ய முடியாமல் பசாஸ் என்ன பண்ணுவான்? அந்த பயத்தை சொல்லி அவனுக்கு அடிமையாக வச்சிருவான். இப்போ இந்த பயம் இருக்கிற இடத்துல நமக்கு விசுவாசம் போயிடும், நம்பிக்கை போயிடும். அப்போ இந்த பயம் எப்படி வருதுன்னா, முதல்ல மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த பயம். பேதுரு மறுதளிக்கிறார். ஆண்டவரோடு இருந்த பேதுரு மறுதளிக்கிறார். எப்படி மறுதளித்தார்? லூக்கா நற்செய்தி 22:57 பேதுரு மறுதளிக்கிறார். லூக்கா 22:57. ஆமென். அவரோ, அம்மா, அவரை எனக்கு தெரியாது என்று மறுதளித்தார். ஆமென். அம்மா, அவரோ எனக்கு தெரியாது என்று மறுதளித்தார். அப்படி மறுதளிக்கும் பொழுது அவர் தன்னுடைய அழைப்பை மறுதளிக்கிறார். ஆமென். அப்போ இந்த பயம் என்ன பண்ணும் சொன்னா, தேவனுடைய அழைப்பை மறுதளிக்க செய்யும். அல்லேலூயா. அதனால தான் கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடு கொண்ட உள்ளத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆமென். மனுஷனுடைய நமக்குள்ள இருக்கிற அந்த பயம், ஆண்டவர் பேரை சொல்லிட்டு ஆமாம் நான் கூட இருந்தேன்னு சொன்னால் என்னையும் பிடிச்சிட்டு போய் அடிச்சிடுவாங்க. நான் ஆண்டவர் திட்டத்தில் இல்லை. அழைப்பை மறுதளிக்க வைக்கிற பயம் அதனுடைய விளைவு தான். இரண்டாவது, எதிர்காலத்தில் நமக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பயம். விடுதலை பயணம் 14:11 வாசித்து பார்க்கிறோம். இஸ்ரேலர் எகிப்திலிருந்து கொண்டு வரும்பொழுது முறுமுறுத்தார்கள், சண்டை கட்டுறாங்க. வாசிக்கலாம். விடுதலை பயணம் 14:11. ஆமென்.
அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றா நீர் எங்களை பாலை நிலத்தில் சாவதற்கு இழுத்து வந்தீர். எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்து விட்டீரே. ஆமென். எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்து விட்டீரே என்று சொல்லி பயம். அப்போ கடவுளுடைய சித்தத்தை சந்தேகப்பட வைக்கிறது பயம். ஆமென். ஆமென். அதனால தான் பசாசு நம்மளை அடிமைப்படுத்துகிறான். அதான் அவனுடைய ஆயுதம். பயத்தை காமிச்சு தேவ சித்தத்தை சந்தேகப்பட வைக்கிற பயம். ஆண்டவர் சொல்றார் எரேமியா 29:10, நான் உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை நலமான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. ஆமென். ஆமென். 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமையாக இருந்த மக்களை ஆண்டவர் அழைத்து வருகிறார். அங்கே பசாசு பயத்தை காட்டுறான், முறுமுறுக்கிறார்கள். இப்போ தேவ சித்தம் என்ன? கானான் தேசத்துக்கு போகணும். பாலும் தேனும் வழியும் நாட்டிற்கு அவர் அழைத்து போகிறார். கானான் தேசத்துக்கு போகணும். அல்லேலூயா. ஆனால் அவங்க அங்கே என்ன சொல்கிறாங்க? ஐயோ, எங்களை இங்கே கூட அந்த நடுக்காட்டில் விட்டுட்டியே, இங்கே ஒன்றுமே இல்லையே, பாலைவனத்தில் கொண்டாந்து போட்டியப்பா. அவங்க தேவ சித்தத்தை சந்தேகித்தார்கள், முறுமுறுத்தார்கள். அல்லேலூயா. ஆமாம் வாழ்ந்தவர்களே. அடுத்தது என்னன்னா மரண பயம். சித்ருவ பயம், மரண பயத்தை கொடுத்துருவான். மரண பயத்தை எப்படி கொடுப்பான்? சீடர்கள் படகுல போகிறாங்க. இயேசு ஒரு பக்கம் போய் தூங்கிடுறாரு. சீடர்கள் புயலை பார்த்து, ஐயோ நாங்கள் சாக போகிறோம், உங்களுக்கு பயம் இல்லையா, உங்களுக்கு அக்கறை இல்லையா எங்கள் மேல் என்று சொல்லி பயப்படுகிறார். இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய படகில், நம்ம வாழ்க்கை என்னும் படகில் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகிறோம். ஆமென். இந்த பயத்தினுடைய 3 காரியங்களை பார்த்தோம். இந்த பயம் என்கின்ற கவலை. அப்போ இந்த பயம் என்கின்ற வேலையில் கூட தூங்கக்கூடிய சக்தியை கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் யோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, நான் என்ன நினைச்சோ அது எனக்கு அப்படியே நடந்துருச்சு. வாசிக்கலாம் யோபு 3:25. ஆமென். ஏனெனில் நான் அஞ்சியது எதுவோ அதுவே எனக்கு நேர்ந்தது, திகழுற்றது எதுவோ அதுவே என் மேல் விழுந்தது. ஆமென். நான் என்ன நினைச்சு பயந்தனோ அது அப்படியே நடக்குது. மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம் யோபு 3:25. ஆமென். ஏனெனில் நான் அஞ்சியது எதுவோ அதுவே எனக்கு நேர்ந்தது. ஏனெனில் நான் அஞ்சியது எதுவோ அதுவே எனக்கு நேர்ந்தது. திகழுற்றது எதுவோ அதுவே என் மேல் விழுந்தது. என்ன நடந்துட்டு இருக்குதோ அது என் மேல் நிகழ்ந்தது. ஆமென். என்ன நினைக்கிறோ அது. அதனால தான் உன்னுடைய வாயை அடைச்சிடுவான் பிசாசு. உன்னுடைய வாயை அடைச்சிடுவான். சாட்சி சொல்ல முடியாது, வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, ஸ்துதிக்க முடியாது. இந்த பயம் செய்கிற வேலை. ஐயோ நான் தப்பாக வாசிச்சிடுவணும், ஐயோ நான் தப்பாக பண்ணிடுவணும், ஒரு பயம். ஆவியானவரை கேட்டுட்டு, ஆண்டவரே நான் வாசிக்கணும் எடுக்கணும்னு சொல்லி ஆவியானவர் ஒரு நிமிஷம், ஒரு செகண்டு கேட்டுட்டு வசனத்தை எடுத்து பாருங்க, டக்குன்னு வந்துடும். ஆமென். ஆமென். அவரை கேட்காம நீ யோசனை பண்ணிட்டு எடுத்தினா வராது. ஒவ்வொரு நிமிஷமும் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல், அறிவு தெரிவோடு இறைவேண்டல். அப்போது கானான் தேசத்துக்கு போகணும், சந்தேகத்தை உண்டு பண்ணிட்டான். என்னாச்சு? அவங்க போக வேண்டிய வழியை தடுக்கிறான் பிசாசு. அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை பாதை, நம்முடைய கானான் தேசம், விண்ணகம். இந்த விண்ணகத்திற்கு போகும் பாதையிலே பசாசானவன் தடை செய்வான். ஆமென். ஆமென். பசாசானவன் தடை செய்வான். எதுக்கு இதெல்லாம், அப்புறம் பார்த்துக்கலாம், எதுக்கு இதெல்லாம். உன் கண்ணை மூடிடுவான்.
கண்ணை மூடிடுவான். கானான் தேசம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் பண்ணிடுவான். அல்லேலூயா. அதனால தான் என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ஆமென். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உன் வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து உன் புகழ் பாடும் பாக்கியம் தந்தீரையா. கண்ணை மூடிடுவான். ஆனால் ஆண்டவர் சபத்தில் கண்ணை மூடி அவரை தேடிப்பார். பாடல் அருமையான பாடல். கண்ணை மூடினே உன்னை தேடினே என் மனதின் கோவிலிலே உன் முகம் கண்டே. ஆமான் பாதவர்களே, உன் கண்ணை மூடிடுவான். அவருடைய பிரசன்னத்தில் உட்காந்துரு. பிரச்சனையை பெருசு பண்ணிடுவான். தேவனுடைய பிரசன்னம் மறைஞ்சிரும். ஆமென். ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஃப்யூச்சரை குறித்து நமக்கு சந்தேகத்தை உண்டாயிருக்கும். நாளைக்கு என் லைஃப் எப்படி இருக்கும், நாளைக்கு என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்னு சொல்லி நம்முடைய சந்தேகத்தை உண்டாக்கிடுவான். ஆமென். 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 சந்தேகத்தை உண்டாக்கிடுவான். சந்தேகம் தான் அவனுடைய பைனாக்குலர். அல்லேலூயா. விஷன். அல்லேலூயா. அவனுடைய விஷன், உன்னுடைய ஃப்யூச்சர் இப்படி ஆயிரும், நீ இப்படி தான் இப்படி சொல்லி உன்னை பயமுறுத்திடுவான். அப்போ அந்த பயத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு 4 வகையான காரியங்கள். முதலாவது, பயத்திலிருந்து வெளியே வரணும்னா ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு முக்கியம். ஆமென். ஆமென். அதனால தான் திருப்பாடல் 56:3 வேகமாய் வாசிக்கலாம். திருப்பாடல் 56:3. அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உம்மையே நான் நம்பியிருப்பேன். அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உம்மையே நான் நம்பியிருப்பேன். ஆமென். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். ஆமான் பார்த்தவர்களே, பயம் வரும் பொழுது வசனத்தை உரத்த குரலில் சொல்லு. ஆமென். ஆமென். சாத்தா ஓடுவான். ஆமென். சங்கீதம் 56:3 சொல்லு. சாத்தா ஓடுவான். ஆமென். நான் பயப்படும் நாளில் நான் உண்மையே நம்புவேன். ஆமென். வசனம் ஏசாயா 41:10. ஆமென். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். ஆமென். ஆமென். அப்போ சங்கீதம் 56:3 வாசித்தவர்கள் வாசிக்கலாம். ஆமென். அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உம்மையே நான் நம்பியிருப்பேன். அப்போ 41:10 அழகா சொல்லுது. என்ன சொல்லுது முதல் வார்த்தை? அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். அவ்வளோதான். அறிவு தெளிவோடு தூய ஆவினால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல் பாடுவேன். அறிவோடு திருப்பாடல் பாடுவேன். தூய ஆவினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவனில் செய்வேன். ஆமென். வேதம் தெளிவாக இந்நிலையில் நான் செய்ய வேண்டியது என்ன? பயம் வரும்பொழுது வசனத்தை உரத்த குரலில் சொல்லு. சாத்தா ஓடிடுவான். அல்லேலூயா. இரண்டாவது, ஜெபம் என்னும் ஆயுதம். சாத்தானுடைய ஆயுதம் என்ன? அவன் நமக்கு சந்தேகத்தை கொண்டு வந்துடுவான். ஆண்டவர் இப்படி சொன்னாரா, இப்படி செஞ்சாரா, இப்படி பண்ணுவாரா, இது நடக்குமா, இப்படி நடக்குமா, அப்படியா, எப்படி நடக்கும் என்ற சந்தேகத்தை கொண்டு வந்துடுவான். அதுதான் உன்னுடைய விஷனாக இருக்கும். அதுவும் கையில் கொடுத்துருவான், பைனாக்குலர் மாதிரி. அதையவே வச்சு பார்த்துட்டு இருப்பேன். ஆமென். ஆமென். அப்போ ஜெபம் என்னும் கத்தி நம்மகிட்ட, அந்த ஸ்வேர்டு நம்மகிட்ட இருக்கணும். பிலிப்பியர் 4:6-7 பிலிப்பியர் 4. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது
கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். அப்போ ஆமென். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனிடத்தில் உடைய விண்ணப்பத்தை போட்டுரு. ஆமென். அதுதான் நமக்கு ஆயுதம். ஜபம் தான் நமக்கு அல்லேலூயா. ஆயுதம். ரெண்டாவது ஜபம் தான் நமக்கு ஆயுதம். ஆமென். மூன்றாவது காரியம் ஸ்துதி என்னும் ஆயுதம், ஸ்தோத்திர பலிகள். ஆமென். அதனால தான் பவுலும் சிலாவும் சிறைச்சாலையில் பாடினாங்கன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். ஏன் பாடினாங்க? கைதியாக இருக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ண வச்சுருக்கிறாங்க, கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க, பாடுறாங்க. எப்படி பாடுறாங்க? திருத்தூதர் பணிகள் 16ஆம் அதிகாரம் 25, 26ஆம் வசனம். ஆமென். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன, அனைவரின் விலங்குகளும் கலன்று விழுந்தன. ஆமென். ஆமென். ஸ்துதி என்னும் ஆயுதம். அவங்க என்ன பண்ணாங்க? பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் பாடினார்கள், புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினார். சோத்திரப்பலி ஆமென். எடுத்தாங்க, வேற ஒன்றும் செய்யல. ஐயோ எங்களை கட்டி போட்டாங்களே, ஐயோ நாங்கள் அரெஸ்ட் ஆகிட்டோமே, ஐயோ எங்களை கொன்றுவாங்களா, எந்த பயம் அவங்களுக்கு வரல. ஸ்தோத்திரப்பலி எடுத்தாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பலி எடுத்து சிறைச்சாலை அடித்தளம் என்னாச்சு? அதிர்ச்சி, அதிர்ந்தது, சங்கிலி அறுத்தது. அருந்து விழுந்தது. அப்படி ஸ்தோத்திரப்பலி எடுத்தினா உன்னுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஆமென். ஆமென். உன் வீட்டுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வரும். ஆமென். தூங்குற சாத்தானெல்லாம் எந்திரிக்கும். ஆமென். தண்ணி தெளித்து எழுப்பிடு. ஆமென். சொன்ன பேச்சு கேட்காது. நீ ஸ்தோத்திரப்பலி எந்த அளவுக்கு உரத்த குரலை எடுக்கிறியோ அந்த அளவுக்கு அங்கே நிலநடுக்கம் உண்டாக மாதிரி எல்லா சாத்தானும் ஓடுவான். ஆமென். ஆமென். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். ஓடும். அப்போ நீ ஸ்தோத்திரப்பலி எந்த அளவுக்கு சத்தமாக எடுக்கிறியோ. நாலாவது காரியம் அன்பு என்னும் ஆயுதம், லவ். பூரண அன்பு பயத்தையும் எல்லாத்தையும் தள்ளிடும். தேவன் எவ்வளவு நேசிக்கிறார் என்று நினைச்சு பாரு, பயம் ஓடிடும். அல்லேலூயா. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆமென். அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். நிறை அன்பு, நிறைவான அன்பு, தெய்வ அன்பு. அவற்றை அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பேரத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆமென். தேவன் எவ்வளவு நேசிக்கிறார் என்று நினைச்சு பார், உன் பயம் ஓடிடும். ஆமென். ஆமென். அதை நினைக்கத்தான் நமக்கு நேரம் இல்லை. ஆமென். நம்ம கஷ்டம் வரும்போது ஆண்டவரை நினைக்கிறதே இல்லை. நம்ம வேறு எதையோ நினச்சிட்டு லாஸ்ட்டில் தான் ஆண்டவர்கிட்ட வரும். அப்போ இயேசுடைய ஒரு வார்த்தை இருக்கு பாருங்கள். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆமென். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். அமைதியை அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. உலகம் தரும் அமைதி போன்றதல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். மறல வேண்டாம். அப்போ இயேசு சொன்ன வார்த்தை, ஏன் பயப்படுற, அஞ்சாதே, திகையாதே, இதோ உலகம் முடியும் பரியந்தம் நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். ஏன் அவர் கொடுக்குற அமைதி, என்னுடைய அமைதி உங்கள்கிட்ட நான் விட்டுட்டு போகிறேன்ப்பா, என் அமைதியை உங்களுக்கு கொடுக்குறேன்ப்பா. உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல,
கலங்காதே, பயப்படாதே, மறலாதே. இப்போ உலகம் தர முடியாத சமாதானம் ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ உலகம் தர முடியாத சமாதானம் எப்படி? இயேசு புயல் நடுவில் என்ன பண்ணுறாரு? நிம்மதியாக தூங்குறார். தூங்கிக் கொண்டிருந்தார். ஏன் தூங்கினாரு? அவருக்கு பயம் இல்லை. அவருக்கு பயம் இல்லை. பயம் இல்லை. ஏன்? என் தந்தை என்னோடு இருக்கிறார் என்ற தைரியம். ஆமென். என் தந்தை என்னோடு இருக்கிறார் என்ற தைரியம் இயேசுவுக்கு இருந்துச்சு. ஆனால் சீடர்களுக்கு அந்த தைரியம் இல்லை. இயேசு நம்ம கூட படகுலே இருக்கிறான்ற தைரியம் இல்லை. அவன் வீட்டில் என்ன குழப்பம் ஏது வந்தாலும் மலையே இடிஞ்சு விழுகுது, இது வருது, ஸ்ட்ராம் வருது, புயல் அடிக்குது, காற்று அடிக்குது, சுனாமி வருது, நிம்மதியாக தூங்குறவங்களும் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரால் தூங்க முடியும்? இயேசு என் கூட இருக்கிறார் என்ற தைரியம் இருக்கவங்க மட்டும்தான் தூங்க முடியும். ஆமென். அப்போ இயேசு நம்மளோட என்ன பேசுகிறார் என்று சொன்னால், நான் வெற்றி கொண்டேன். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஆமென். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். ஆமென். என் வழியாய் எல்லா அமைதியை விட்டு செல்கிறேன், அமைதியை அளிக்கிறேன். உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. அதைத்தான் உங்களுக்கு சொன்னேன். நான் வெற்றி கொண்டு விட்டேன். இயேசுவே, என் பயத்தை எல்லாம் உன் பாதத்தில் வைக்கிறேன் என்று சொல்லி ஜெபிங்க. ஆமென். ஆமென். இப்போ இந்த பயம் என்பது தேவன் கொடுக்காத ஆவி. அல்லேலூயா. உன் வாழ்க்கை என்னும் படகில், வாழ்க்கை என்னும் புயலில் தேவன் இருக்கிறாரு. புயல் அடித்தாலும் துதிகள் ஓயக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஆமென். புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண்ணலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் வேறு எவரும் யாரும் எனக்கு கிடையாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பயத்தை கிழிச்சு போடு. ஆமென். விசுவாசம் என்னும் உடைய போட்டுக்க நல்லா டாப்ல. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. புல்லட் ப்ரூஃப் மாதிரி விசுவாசத்தை போட்டுக்கோ. ஆமென். ஆமென். பெண்கள் ஜெபம் பண்ணும்போது தலையில் முக்காடு போடணும். அதான் உங்களுக்கு புல்லட் ப்ரூஃப். ஆமென். இயேசுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. பயத்தை கிழிச்சிரு, விசுவாசத்தை போடு, வானம் திறக்கும். ஆமென். பயம் பிளஸ் பக்தி சேர்ந்துச்சுன்னா பயபக்தி ஆயிரும். உனக்கு பயம் ஓடிடும். ஆமென். பயம் என்பது சாத்தான் உனக்கு கொடுப்பது, அவன் ஓட வைப்பான். பக்தி என்பது தேவன் கொடுப்பது, தேவன் கிட்ட ஓட வைக்கும். ஆமென். ஆமென். அதனால தான் நீதிமொழிகள் 9:10 சொல்றது, கடவுளுக்கு பயப்படுதலே ஞானத்தின் தொடக்கம். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். இப்போ மனுஷனுக்கு பயப்படாது. தூயவராகிய அவரை பற்றி உணர்வே மெய் உணர்வு. ஆமென். மனுஷனுக்கு பயப்படாது, தேவனுக்கு மாத்திரம். ஆமென். அல்லேலூயா. இப்போ பயம் வரும்போது ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணு. அதே தான் கோபம் வரும்போது ஸ்டாப் பண்ண. பயம் வரும்போது என்ன பயம், 2 நிமிஷம் அப்படி ஸ்டாப் பண்ணு. ஆமென். கொஞ்சம் ப்ரீத் பண்ணு. ஒரு ஆழ்ந்த ஆழமாக ஒரு ப்ரீத் பண்ணு. ஒரு தடவை அப்படியே ப்ரீத் பண்ணு. அப்புறம் ஜெபம் பண்ணு. ஏசு என் கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏசு என் கூட இருக்கிறான்னு அந்த ப்ரெசன்ஸை உணர்ந்துக்கோ. அப்புறம் ஏசாயா 41:10 வாசி. ஆமென். வாசிக்கலாம். ஏசாயா 41:10. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். ம். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன். ஆமென். ஏசு என் கூட இருக்கிறாரு. இப்போ இயேசு பேசுறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அஞ்சாதே, நான் உனக்கு வலிமை இருக்கிறேன். வலிமை அளிப்பேன். அப்புறம்
நான் உன் கடவுள். செய்வேன். உதவி செய்வேன். உதவி என் செய்வேன். நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். அப்புறம் எதுக்கு பயம்? ஆமென். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வையே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஹalleluya. பயம் வந்துருச்சா ஒரு செகண்ட் நிறுத்திடு. வண்டியில் ஓடிட்டு இருக்கிற ஒரு பயம் வந்துருச்சா உடனே ஓட்டிட்டு போகாத, ஸ்டாப் பண்ணாங்க. ஆமென். எப்படியாவது போயிடலான்னு போடினாங்க அடிப்படுவேன். உனக்கு தெரியுது இப்போ இங்கே ஆக்சிடென்ட் வரப்போது, ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு 2 நிமிஷம் அங்கே ஸ்டாப் பண்ணிடு, ப்ரீத் பண்ணு. ஆமென். ஆமென். ஆழமாக ஒரு ப்ரீத் பண்ணி 2 நிமிஷம் அப்படியே ஒரு ரிலாக்ஸ் பண்ணு. அப்புறம் ஒரு ஆமென். ஜெபம் பண்ணி, அப்புறம் உன் ஜெபத்தில் என்ன வரணும்? ஏசு என் கூட இருக்கிறான்ற ஒரு நம்பிக்கை வரணும். ஆமென். அப்பா நீங்கள் என் கூட இருக்கிறீங்கப்பா, நான் பயப்பட மாட்டேன்ப்பா. உடனே இந்த வசனம் ஞாபகத்துக்கு வரணும். ஏசாயா 41:10 வாசிக்கலாம் மீண்டும். அஞ்சாதே. அஞ்சாதே. நான் உன்னுடன் யாராவது ஒருவர் அஞ்சாதே. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். ம். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். ஆமென். அப்போ அவர் தாங்கும் போது அதுக்கப்புறம் தான் நீ நடக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி நடக்கிறது? விடுதலை பயணம் 14:21. ஆமென். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. ம். ஆமென். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே மோசே தன் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். உலர்ந்த தரையா. பயப்படுறியா? புயல் வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு, சுனாமி வந்துருச்சு, பயப்படாத. உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? உலர்ந்த தரையை மாற்றிடுவார். ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை எனக்குள்ளே ஆமென். இருக்குது. அப்போ பயம் மாறும். சிங்கங்க 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம். கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வருவான். சாத்தான் தான் பலம், அது சத்தம் தான் அதுக்கு பலம். சாத்தானுக்கு கர்ஜிக்கிற சிங்கம் போல வருவான் பிசாசு. ஆமென். 1 பேதுரு 5:8 எடுத்து வாசித்து பாருங்கள். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். ம். உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. அவன் ஆமென். கர்ஜிக்கும் சிங்கம் தான், ஜஸ்ட் கர்ஜிட்டே இருப்பான் அர்ரு புர்ருன்னு. சத்தம் தான் அவனுக்கு பலம், ஆனால் கடிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. சத்தம் தான் பயங்கர சத்தம் போடுவான், ஆனால் கடிக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் கர்ஜிக்கிற சிங்கத்துக்கு பயப்படாதே. கர்ஜனையை ஜெயித்த சிங்கத்துக்கு பயப்படு. ஆமென். யார் அந்த சிங்கம்? இயேசுதான் நம்முடைய சிங்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யூத ஆமென். கோத்திர சிங்கம். அல்லேலூயா. திருவெளிப்பாடு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. திருவெளிப்பாடு 5:5. ஆமென். அப்பொழுது மூப்பருள் ஒருவர் என்னிடம், அழாதே, யூத குலத்தின் சிங்கமும் தாவீதின் கொழுந்தும் மாணவர் வெற்றி பெற்று விட்டார். ஆமென். அவர் ஆமென். யூத குல சிங்கமும் தாவீதின் குல கொழுந்துமானவர் வெற்றி பெற்று அவ்வளவுதான். இயேசு சிங்கம், யூதராஜ சிங்கம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்ஜிக்கிற சிங்கத்துக்கு பயப்படாதே. கர்ஜித்த சிங்கத்தையே ஜெயித்த சிங்கத்துக்கு பயப்படு. உன் கூடவே இருக்கிறார். ஆசீர்வாதம் தான் உனக்கு. எரேமியா 31:3 வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. எரேமியா 31:3. வேகமாய். ஆமென். ஆமென். ஆண்டவர் அவர்களுக்கு தொலையிலிருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஏத்துள்ளேன். ஆண்டவர் அவர்களுக்கு தொலையிலிருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். ஆமென். அப்ப நித்திய அன்பினால் உன்னை அவர் ஈர்த்துள்ளார். அல்லேலூயா.
நித்திய அன்பினால் உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார். ஆமென். அவருடைய அன்பு மாறாது. மனம் வீசும் ரோஜாவை போல எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பான். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அதனால் பயப்படாத. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன்.